ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம இந்த கை மாடல் ஒன்று பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் பாருங்கள். மாடல் நல்லாவே வந்திருக்கு. காம்படிஷன் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. ப்ளூ வித் கோல்டு இது ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நாட்டு தைச்சி தான் நம்ம அதில் பண்ணியிருக்கோம். அந்த ரவுண்ட் ஷேப்லாம் திருப்பி இருக்கும் அதில் கொடுத்துருக்கோம். அதில் நாட்டிலாமே என்னென்னா மாடல் நிறைய பேர் பண்ணுவாங்க. அது மாடல் வந்து போடும்போது வந்து தூக்கி அப்படி இல்லையே இழுத்துன்னு வரும். அதுமாரியெல்லாம் இல்லாமல் அந்த மாடல் அப்படியே இருக்கும். நீங்கள் போட்டிங்கனாலும் செஞ்சினாலும் எதுவுமே இழுக்காது. அந்த இதுலேயும் தூக்கின்னு வராது. எது எல்லாமே அப்படியே இருக்கும். அந்தமாரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது வந்து ஓவல் ஷேப் வந்து நம்ம பேப்பர் கேன்வாஸ் வெட்டி லைனிங்கில் ஒட்டியிருக்கோம். இது வந்து கை சென்டர் கனெக்ட் பண்ணிக்கங்க. இது வந்து கை லைனிங்கு தான் ஒரிஜினல். கை லைனிங் தான் ஒரிஜினல் அளவு. லைனிங் அப்படியே எடுத்து வச்சிடலாம். லைனிங் நம்மளுக்கு லாஸ்ட்டில் தான் தேவைப்படும். இது வந்து லைனிங் பீஸ் பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம அந்த கேன்வாஸ் ஒட்டினதை வச்சு ரெடி பண்ணணும். இது வந்து சென்டர் கனெக்ட் பண்ணிங்க. நீங்கள் எவ்வளோ கேப் வைக்கிறீங்க என்ன ஏது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த இது சென்டர் கனெக்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். கை சென்டர் மட்டும் கரெக்டாக மார்க் பண்ணி ஊசி இது பண்ணிட்டோம்னா சென்டர் வந்து மாறாமல் இருக்கும். நம்மளுக்கு தள்ளி இந்த பக்கம் அந்த பக்கம் தள்ளி போகாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த கேன்வாஸ் ஒட்டி ஓரமாக தையல் போட்டுக்கலாம். தையல் கரெக்டாக போட்டோம்னா திருப்பும் போது அந்த ஃபினிஷிங் கரெக்டாக வந்துடும். இந்த மாடல் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து இப்போ இன்னொரு கை இதேமாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு இதுமாதிரி நம்ம தைச்சிருக்கோம். இப்போ இது வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு சுற்றி வெட்டி எடுத்துடலாம். துணியெல்லாம் வெட்டிக்கின்னு நம்ம இது பண்ணிக்கலாம். இது வந்து கட் பண்ணி விட்ருங்க அங்கங்கே. அப்போ அந்த ரவுண்டு அழகாக திரும்பும். திருப்பினோம்னா அழகாக பாருங்கள் ஃபினிஷ் ரொம்ப நல்லா நீட்டாக வந்துடும். இது அயன் பண்ணாலே நம்ம அயன் பண்ணுற ஃபினிஷிங் நம்ம தைக்கும் போதே கொண்டு வந்துடலாம். அதேமாதிரி இந்த கையும் திருப்பிக்கலாம். இது பண்ணிட்டு இப்போ இது வந்து சென்டர் பண்ணி வந்து மார்க் பண்ணிக்கங்க. இது வந்து மார்க் பண்ணிக்கங்க. இந்த சென்டர் அதுக்கு இது வந்து கோல்டு கலர் துணி. இது துணி சென்டரை வச்சுட்டு சென்டர் துணியும் கரெக்டாக சென்டர் பண்ணிக்கங்க. இது வந்து நம்ம 3 இது ரெடி பண்ணியிருக்கோம். இதை நார்மலாக எல்லாமே ரெடி பண்ணி பார்த்தா தெரிஞ்சுப்பீங்க. அதனால தான் நான் இது இப்போ சொல்லலை. இது வந்து தைக்கிற லெவல் மட்டும் அந்த சென்டர் கனெக்ட் பண்ணி வச்சுங்க. சென்டர்லேருந்து லைட்டாக கொஞ்சம் தள்ளி வரும். ஒரு நூல் தான் தள்ளி வச்சுருப்பேன். இது வந்து இந்த சைடு வீயும் இந்த சைடு வீயும் ஒரே சைடு மாதிரியாக வரணும். ஏன்னா நம்ம வைக்கும்போது என்னன்னா ஒரு சைடு பெருசு ஒரு சைடு சின்னதாக வரும். கிராஸாக வர மாதிரி வரும். அது மாதிரி வராமல் கரெக்டாக ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ இது வந்து சைடு சென்ட்ரலும் வளர்ந்துக்குங்க. ஏன்னா இதே அளவு தான் இன்னொரு தையல் நம்ம வரணும். இது வந்து லாங் தையல் வச்சு சும்மா ரஃப்பாக தான் தையல் போடுறேன் நான். எல்லாமே ரஃப்பாக இது வந்து தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு இதுவாக இருக்கும். இது வந்து நம்ம நாட்டு தைச்சி கட் பண்ணி வச்சுருக்கோம். மேலே வந்து ஒரு 3 பீஸ் வைக்கிறோம். சரிங்களா? 3 பீஸ் வைக்கணும். நம்ம கீழே 3 பீஸ் வைக்கணும். இது எல்லாமே வந்து ரஃப்பாக பெரிய தையல் வச்சு 3 தையல் போட்டிருக்கேன். லாங் தையல் வச்சு போட்டோம்னா தையல் நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். அது நம்ம சென்டர் கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அது கேப் கனெக்ட் பண்ணி அந்த இதுமாரி வரணும். அதேமாரி இந்த சைட்லேருந்து இங்கே கீழேருந்து வரணும். அதுக்கப்புறமா தைச்சிக்கலாம். கீழே அதேமாதிரி 3 இது வச்சு நாட்டு வச்சு கீழே அந்த சென்டரில் கணக்கு வச்சுங்க. சென்டர் நாட்டு வரது வந்து சென்டரில் வரணும். 2 சைடில் வந்து 2 சைடாக வர மாதிரி வைங்க. கரெக்டாக கனெக்ட் பண்ணி சென்டர் பண்ணி வச்சுக்கணும். இதை நம்ம பெரிய தையல் வந்து போடுறது வந்து சின்ன தையல் போட்டு அப்புறமா பிரிச்சுக்கலாம். லாஸ்ட்டாக பிரிச்சிடலாம். அந்த தையல் எல்லாமே பிரிக்கணும். பார்த்திங்கன்னா இதுமாரி வந்து லெவல் பண்ணி கரெக்டாக லெவல் வச்சுட்டு தையல் போடணும். நம்ம இதுமாரி ரஃப்பாக தையல் போட்டுக்கலாம். இது சென்டர் கனெக்ட் பண்ணி எல்லாமே இந்த 2 சைடுமே வந்து ஒரே கேப்பாக வர்ற மாதிரி நீங்கள் தைக்கணும். அது தைக்கும் போது வந்து 2 சைடுலையுமே ஒரே கேப்பாக வரணும். கேப் ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சம் பெருசு சின்னதுமாக வந்ததுன்னா கொஞ்சம் ஒரு சைடு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். பெரிய தையல் போட்டுடலாம். பார்த்திங்கன்னா அழகாக நீட்டாக வந்துருக்குது. இது என்னென்னா நம்ம இப்போ நான் அந்த நாட்டெலாம் வந்து அங்கே கொஞ்சம் டாக் அடிச்சிட்டோம்னா அது அப்படியே அதிலே பதிஞ்சிடும்.
வெளியே வராமல் இருக்கும். அதே மாதிரி இந்த இது வச்சுக்கிறது சமோசா வச்சுக்கிறதுமே நம்ம அதுமாரி பண்ணணும். இதை வந்து தையல் போட்டுக்கலாம் ஓரமாக. இப்போ தையல் சின்ன தையலாக வச்சு நம்ம ஓர தையல் போட்டுக்கலாம். முதல்ல கொஞ்சம் தையல் கரெக்டாக போட்டுக்குங்க. ஏன்னா நம்ம ஃபினிஷிங் அந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் இதுவாக நல்லாவே இருக்கும். அது ரொம்ப நல்லாவே இருக்கும் பாருங்க. ஓகே, மாடலுமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு, நல்லா வந்திருக்கு. கலர் காம்பினேஷன் இப்போ எல்லாமே நம்ம கையில் டாக் அடிச்சிருக்கோம். இது ஒரு நூல் கூட எப்படி இழுத்திங்கனாலுமே வராது, இப்படி இழுத்திங்கனாலுமே தூக்காது, இப்படி சென்டரில் இழுத்திங்கனாலுமே தூக்காது, எதுவுமே இதாகாது, அப்படியே இருக்கும். அது 15 மாரி அப்படியே அதிலே இருக்கும். உங்களுக்கு மாடல் போடும்போது கொஞ்சம் ஷேப்லாம் மாறும். இது இப்போ நம்ம பண்ணோம்னா அதுமாரிலாம் மாறாது, இது அப்படியே இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அந்த இருக்குல்லையே நம்ம லைனிங் கொடுத்து இப்போ நம்ம ரெடி பண்ணணும். இப்போ இது மாடல் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இது வந்து நம்ம துணி சும்மா மெலிஸ் பார்டர் மாரி வச்சுக்கலாம் ஒரு புள்ளிக்கு. கேரி விட்டுருங்க. இது மேலே மடித்து வச்சு கொஞ்சம் கரெக்டான ஒரே லெவலாக கேப் போடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கேப் பண்ணணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக வச்சுட்டு செஞ்சுட்டு ஒரே அளவுக்காக பைப்பிங் இது வச்சுக்கலாம். அந்த 2 பீஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து லைனிங் வந்து கீறிக்கிங்க. லைனிங் வந்து அந்த இதில் வந்து நம்ம கீறிக்கலாம். ரெண்டு கையுமே நம்ம சென்டர் பண்ணிட்டு இப்போ 2 கையுமே வந்து வச்சு தைச்சிக்கலாம். ஒரு கை தைக்கிறது காட்டுறேன். இதுவும் அதே மாதிரி அந்த கீழே நம்ம கோல்டு கலர் எந்த அளவுக்கு கேப் விட்டிங்களோ அதே கேப்பில் வந்து ப்ளூ கலரையும் விட்டு தைச்சிக்கிங்க. நம்ம இந்த எக்ஸ்ட்ரா துணி வெட்டிடலாம். இதை வந்து மடித்து நம்ம ஓர தையல் போட்டுக்கலாம். அதில் இந்த லைனிங் பீஸ் வெளியில் வராத அளவுக்கு நீங்கள் ஓர தையல் போடணும். நான் பிசுறு வரும், அந்த இது நீட்டின் வர மாரி வரும், அதுமாரிலாம் லைனிங் வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம கரெக்டாக மடித்து வச்சு தையல் போடணும். இந்த கோல்டு தைச்சோம் இல்லையா, அது கீழே அந்த ப்ளூ கலர்லேயே தையல் வர மாரி போட்டுக்கலாம். ஒட்டி போட்டிங்கன்னா தையல் இருக்கிறது தெரியாமல் இருக்கும். பாருங்கள் அழகாக அந்த இதே நம்ம உள்ளே எல்லாமே உள்ளே கவர் ஆகிடுச்சிங்களா, லைனிங் மட்டும்தான் வெளியில் தெரியும். இதை வந்து இப்போ நம்ம சென்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். சென்டர் பண்ணிவிட்டு தைச்சிக்கலாம். நம்ம இதில் மேலே வந்து ஓர தையல் போடணும். தையல் போட்ட முடியாது ஓர தையல், அது மேலே இன்னொரு தையல் போட்டுருங்க. அது லைனிங்கோட அட்டாச் ஆகிடும். அழகாக வந்துச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஃபினிஷிங்குமே நல்லா நீட்டாக பண்ணியிருக்கோம். நம்ம இப்போது இதில் என்னென்னா திருப்பி வந்து ஒரு 2 தையல் போட்டிங்கன்னா டபுள் ஸ்டிச்சிங் மாதிரி ஆகும், நல்லாயிருக்கும் பார்க்க. ஃபினிஷிங்கும் பக்காவாக இருக்கும். இதனால் லைனிங்கோட சேர்த்து அட்டாச் பண்ணி போட்டுருங்க. நம்ம அந்த லாங் தையல் வச்சு போடுறதுலாமே பிரிச்சுட்டு தான் போட்டிருக்கிறோம். கை பார்த்திங்கன்னா இப்போ 2 கையுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து பட்டன் வைக்கணும், பட்டன் வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ அழகாக நீட்டாக ஃபினிஷிங் வந்துருக்குது பாருங்கள். மாடல் நல்லாவே அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு. இதில் இப்போ கை மார்க் வச்சு நம்ம தைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து பட்டன் மட்டும்தான் வைக்கணும். நம்ம இதுமாரி புதுசாக மாடல் போடுறோம். சரி, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாடல் பார்த்திங்க அவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது ஆல் தான் ப்ளவுஸ் மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். இது என்னன்னா நம்ம ப்ளவுஸ்க்கு வந்து பைப்பிங் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, அதனால் நான் கை மட்டும் தான் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இதுமாரி அடுத்த வீடியோவில் வந்து நம்ம புது மாடலில் வந்து நம்ம சந்திக்கலாம். உங்களுக்கு புதுசாக மாடல் வேணால் எல்லாமே வரும் நம்மளுது. நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வீடியோ வந்துகிட்டே இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.